ஜாலிலே மயானத்தை வர்த்தகருக்கு விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதேச சபையால் போலி ஆவணத்தை தயாரித்து இவ்வாறு வர்த்தகருக்கு சுற்றுலா விடுதி அமைப்பதற்காக விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சடலம் ஒன்றை அடக்கம் செய்ய சென்ற போதுதான் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. அந்த சடலத்தை அடக்கம் செய்ய முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. எது நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் உங்களால் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் திருவடி நிலை எனப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற மயானம் ஒன்று வர்த்தகருக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கானை பிரதேச சபை ஊழியர்களால் இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இவ்வாறு திருவடி நிலை மயானத்திற்கு சடலம் ஒன்றினை அடக்கம் செய்வதற்காக அப்பிரதேச மக்கள் சென்றிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் வர்த்தகர் அவர்களை விரட்டி அடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். அப்போது மக்கள் கூறியிருக்கிறார்கள், இதிலே நாங்கள் தொடர்ந்து சடலங்களை அடக்கம் செய்து வருகின்றோம், எங்களுக்கு விட வேண்டும், இது பொது மயானம் என்று. அப்போது வர்த்தகர் சங்கானை பிரதேச சபையால் கொடுக்கப்பட்ட கடிதம் ஒன்றினையும் காண்பித்திருக்கின்றார். போலியான கடிதம் ஒன்றை தயாரித்து பிரதேச சபை அதிகாரிகள் வழங்கி அந்த வர்த்தகரிடம் காசு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே இந்த சம்பவத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த மக்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் அவ்வாறுதான் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அந்த மக்கள் திடீரென்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பிரதேச சபையால் இவ்வாறு வழங்கப்பட்டதாலும் அது தொடர்பாக எங்களது சங்கங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அது தவிர பிரதேச சபையால் குறித்த மயானம் பொது மயானம் என்று பதிவு செய்யப்பட்ட ஒரு மயானமாக இருக்கின்றது. இவ்வாறான பின்னணியில் எவ்வாறு இவர்கள் வர்த்தகருக்கு வித்தார்கள் என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைப்பதற்கு அந்த பகுதியில் இருக்கின்ற சுயேட்சை அமைப்புகள் முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர அந்த மயானத்தில் 137 கல்லறைகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அந்த கல்லறைகளை எல்லாம் உடைத்துவிட்டு அதிலே வர்த்தகர் சுற்றுலா விடுதியை அமைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது. இன்று அனைவருக்குமே தெரியும், இலங்கையில் பணம் இருந்தால், அதாவது முக்கியமாக இந்த வடக்கு கிழக்கு பகுதியிலே எங்களிடம் பணம் இருந்தால் நாங்கள் பிரதேச செயலகத்தை கூட, ஏன் மாவட்ட செயலகத்துக்கு கூட உறுதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல்லாம் தற்பொழுது இருக்கின்றது என்று பலரும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றார்கள். அந்த அளவுக்கு லஞ்சம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அனைத்தையுமே முற்றாக ஒழிப்போம் என்று கூறினாலும் எதிரையுமே இங்கு மாற்ற முடியவில்லை, மாற்ற முடியாது. அந்த அளவிற்கு இங்கு அனைத்துமே குளறுபடியாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக புதிய நடைமுறைகள், புதிய சட்டங்களை கொண்டு வந்துதான் மாற்ற முடியும். ஆனால் அதற்கு அரசு அதிகாரிகள் இடையூறாகத்தான் இருப்பார்கள். அந்த அரசு அதிகாரிகளுக்கு அடிமைப்பட்டவர்களாகத்தான் எப்போதுமே ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். ஆட்சியாளர்களுக்கு கீழ்தான் அரசு அதிகாரிகள் என்று கூறினாலும் அந்த ஆட்சியாளர்களை இயக்குகின்றவர்களாக இருப்பவர்கள் இந்த அரசு அதிகாரிகள் தான். ஆகவே அரசு ஊழியர்கள் தான் இந்த அரசு அதிகாரிகளை இயக்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு அவர்கள் தான் முக்கிய தீர்மானங்களை எல்லாம் எடுப்பார்கள். மறைமுகமாக இந்த அரசு அதிகாரிகள் தான் இந்த நாட்டை கொண்டு செல்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நாட்டை இவ்வாறு முட்டுச்சந்திக்குள் விட்டதும் அவர்கள் தான். இந்த நிலையில் தான் இவ்வாறு சர்வசாதாரணமாக லஞ்சம் கொடுத்து ஒரு விடயத்தை செய்யக்கூடிய வகையில இருக்கிறது. பணம் இருந்தால் எதனையுமே இங்கு செய்யலாம் என்கின்ற நிலை இருக்கிறது. இதுதான் சொன்னாலும் சொல்லாட்டியும் யதார்த்தம். இன்று இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களில் எத்தனை பேருக்கு, அதாவது இலங்கையில் இருக்கின்ற அல்லது இலங்கையிலிருந்து புலம்பெயர் நாட்டுக்கு சென்ற அல்லது இலங்கை நடக்கின்ற பிரச்சனைகளை புலம்பெயர் தேசத்திலிருந்து அறிந்து கொண்டவர்களுக்கு விளங்கும், உங்கள் பகுதிகளில் பணம் படைத்தவர்கள் அல்லது அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் எத்தனை இடங்களை, எத்தனை பொது இடங்களை அல்லது எத்தனை தனியார் இடங்களை எல்லாம் ஆக்கிரமித்து இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக உங்களுக்கு இலகுவாகவே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். அந்த அளவிற்கு இங்கு அவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தமிழர்கள் அதிக அளவிலே இங்கு வருகின்ற போது அவர்களும் இவ்வாறு பல பேரின் காணிகளை அடாத்தாக பிடிக்கிறார்கள், பணத்தை கொடுத்து பிடிக்கிறார்கள். அதே போல இங்கு இருக்கின்ற வர்த்தகர்களும் பிடிக்கிறார்கள். அதேவேளை புலம்பெயர் நபர்களின் காணிகளையும் இங்கு இருக்கின்றவர்கள் பிடிக்கின்றார்கள். புலம்பெயர் நபர்களின் சொந்த காணி இருப்பதற்கும் இங்கு இருக்கின்றவர்கள் விடுவதில்லை. ஆகவே உள்ளூரில் இருக்கின்ற வசதி படைத்தவர்களுக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வசதி படைத்தவர்களுக்கும் இடையிலே மாறி மாறி தற்பொழுது போட்டிகள் நடக்கின்றது, இந்த யார் அடாத்தாக இந்த காணிகளை பிடிப்பது என்று. ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பாக நாளாந்தம் செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் விடுகின்ற புலையை பெரிய அளவில் யாருமே சுட்டிக்காட்டுவதில்லை. அரசியல்வாதிகளும் அது தொடர்பாக கேள்வி எழுப்புவதில்லை. ஆகவே உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஒரு கிராமத்திலே
பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று இருக்கின்றது. அந்த கட்டிடம் அமைந்திருக்கின்ற அந்த காணி என்பது 50 வருடத்திற்கு மேலாக இருக்கின்றது. எப்போது அந்த பிரதேசத்தில் குடியேற்றம் கொண்டு வரப்பட்டதோ அப்போதிருந்தே அதுதான் தலைமைச் செயலகமாக செயற்பட்டது. அதாவது மடு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமைச் செயலகமாகவும் அல்லது அந்த காலத்தில் அது ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் அங்கிருந்தான் அனைத்தையுமே இயங்கின. அந்த காணியை கூட புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற வர்த்தகர் ஒருவர் பிடித்து வைத்திருக்கின்றார். அவரது உறவினர் பிரதேச செயலகத்திலே பணியாற்றுகின்றார். இந்த நிலையில் மக்கள் அவருக்கு எதிராக தற்பொழுது குரல் எழுப்பி வருகின்றார்கள். அந்த காணியிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இருந்தாலும் அவர் அந்த காணியை விடுவதாக இல்லை. அந்த காணியை அடாத்தாக பிடித்து வேலி அளித்திருக்கின்றார். அதனை தாண்டி அவரின் உறவினர் இவ்வாறு பிரதேச செயலகத்தில் பணியாற்றுகின்றார் என்கின்ற அடிப்படையிலே அந்த காணி திட்டமிட்டு பிடிக்கப்பட்டிருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் தற்போது அந்த மக்களால் பேசப்படுகின்றது. ஆகவே இவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவரை பல பகுதிகளில் வயல்காணிகளாக இருக்கலாம் அல்லது மேட்டுக்காணிகளாக இருக்கலாம், அனைத்தையுமே இவர்கள் புடுங்கிக் கொள்ளுகின்றார்கள். இந்த காணி பிரச்சனை என்பது இங்கு அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை கூட பாருங்கள். ஒரு வர்த்தகர் எவ்வாறு ஒரு கல்லறையை வாங்கி அந்த கல்லறையெல்லாம் தட்டிவிட்டு அதற்கு மேலே சுற்றுலா விடுதி அமைக்க முடிகின்றது என்றால் அவர்களது மனநிலையை பாருங்கள். அது தவிர அந்த பிரதேச சபை ஊழியர்களையும் பாருங்கள். ஒரு லஞ்சத்திற்காக காசுக்காக ஒரு கல்லறை உடைத்து விட்டு யாராவது ஒரு காணியை வழங்குவார்களா அல்லது கல்லறை காணியை யாராவது வழங்குவார்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே நீங்கள் கோயில் காணிகளை பிடித்தாலும் தேவாலய காணிகளை பிடித்தாலும் மசூதி காணிகளை பிடித்தாலும் பௌத்த விகாரைக்குரிய காணிகளை பிடித்தாலும் கூட அது ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன் பரவாயில்லை என்று சொல்லுகின்றேன் சொன்னால் நீங்கள் அங்கு போகாமல் கூட உங்களால் வாழ முடியும். ஆனால் இந்த மயானம் என்கின்ற ஒன்று இருக்கு. இந்த மயானத்திற்கு போகாமல் அல்லது நீங்கள் கல்லறைக்கு போகாமல் அல்லது இந்து மயானத்திற்கு சென்று நீங்கள் தீயிட்டு உங்களை கொளுத்தாமல் உங்களது வாழ்க்கை முடியாது. அப்படி என்று சொன்னால் அனாதை பிணமாக ரோட்டிலே அழுகித்தான் கிடக்க வேண்டும். பறவைகள் புழுக்கள் தான் உங்களது உடலை உண்ண வேண்டும். ஆகவே அப்படி நீங்கள் கடைசியாக போக வேண்டிய இடம் அது. எனவே அந்த இடங்களையும் ஆக்கிரமித்து நீங்கள் பிடிக்கின்றீர்கள் சொன்னால் நீங்கள் எப்படியான ஒரு நபர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எனவே அனைத்து இடங்களையும் பிடித்து விட்டு கடைசியாக இப்போது சுடுகாடுகளையும் இல்லாமல் ஆக்கி விடுங்கள். எந்த ஒரு மயானத்தையும் இல்லாமல் ஆக்கி விடுங்கள். நாளை எங்கே இறந்து கிடக்க போகின்றீர்கள், வீட்டுக்குள்ளே உங்கள் சடலத்தை வைத்திருக்க போகின்றீர்களா என்பது தொடர்பாக தெரியவில்லை. ஆகவே கடந்த காலங்களில் இவ்வாறு கல்லறைகளை இடிக்கின்ற வேலைகளை இறந்தவர்களை கூட நிம்மதியாக இருக்க விடாமல் செய்தது ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஸ்ரீலங்கா ராணுவமும் தான். ஆனால் அதே வேலையை இன்று இங்கிருக்கின்ற தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் செய்து வருகின்றீர்கள். ஆகவே எவ்வளவு கொடூரமானவர்களாக எவ்வாறானவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த காலம் எப்படி மாற்றிவிட்டது. ஒரு காலத்தில் இவ்வாறு செய்தால் அவர்கள் எல்லாம் எங்கே இருப்பார்கள் என்பது கூட தெரியாது. ஆனால் இன்று சர்வசாதாரணமாக மயான காணிகளை கூட பிடித்து சுற்றுலா விடுதி அமைக்கின்ற அளவிற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் உங்களால் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் உங்களால் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும்.